விஜய் அசைக்க முடியாத சக்தி, அதிர்ந்து பாஜக மேடை. கோலிவுட்டின் பாக்ஸ் ஆபீஸில் ராஜாவாக வலம் வந்து கொண்டிருப்பவர் விஜய். படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே அவரது படம் பல 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்வதாக கூறப்படுகிறது. அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் கூட விமர்சன ரீதியாக அடி வாங்கியது. ஆனால் உலகம் முழுவதும் 600 கோடி ரூபாயை வசூல் செய்து விட்டதாக படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. விஜய் லியோ படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆனார். படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது. படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக தற்போது நடந்து வருகிறது. இப்படமானது டைம் டிராவலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விஜய் கூடிய விரைவில் அரசியலுக்கு வருவார் என்றும் பலர் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டு இருந்தனர். அதனை உண்மையாக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் விஜய். நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறது அக்கட்சி. நிச்சயமாக எங்கள் தளபதியை கோட்டைக்கு அனுப்புவோம் என்று அவரது ரசிகர்கள் சூழ்நிலைத்து வருகின்றனர். முழுக்க முழுக்க அரசியலில் ஈடுபடவிருப்பதால் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிப்பேன் என்றும் விஜய் அறிவித்திருந்தார். எனவே அவரது ரசிகர்களுக்கு சிறிய வருத்தம் ஏற்பட்டு இருக்கின்றது. விஜயின் கடைசி படமாக தளபதி 69 உருவாகிறது. அதனை வெற்றிமாறன் இயக்குவார் என்ற தகவல்கள் அதிகம் பரவின. ஆனால் வெற்றிமாறன் அந்த படத்தை இயக்க மாட்டார். கார்த்திக் சுப்புராஜ் அல்லது RJ பாலாஜி ஆகிய இருவரில் ஒருவர் இயக்கலாம் என்று கூறப்பட்டது. இப்போது H வினோத்தின் பெயர் அடிபடுகிறது. இந்த நிலையில் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து நடிகையும் பாஜகவை சேர்ந்தவருமான நமிதா கூறுகையில், விஜய் மிக மிக புத்திசாலி. அதே நேரத்தில் அரசியலில் ஒரு புத்திசாலியான எதிரியுடன் மோதுவது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கும் அவரது கட்சி மென்மேலும் வளர்வதற்கும் எனது வாழ்த்துக்கள் என முடித்துக் கொண்டார்.